ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஓகே, இன்றைக்கி நான் வந்து மத்திய மாலை ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து, அதாவது மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் அண்டு மேட்ச், மீனிங், ஆப்போசிட்ஸ் அண்டு மேட்ச்சு, எக்ஸ்பெக்டட் கொஷின்லேருந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது கினி பாஞ்ச் கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியே. அதாவது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த 10 வேர்டில் நம்ம ஒரு 5 வேர்டுக்கு மீனிங் எழுதணும். மீனிங் வந்து ஹிந்தியில் தான் எழுதணும், இங்கிலீஷ் எழுதக்கூடாது, ஹிந்தியில் எழுதணும். அதுக்கடுத்தது கினி பாஞ்ச் கா விலோம் ஷப்த் லிக்கியே. அதாவது ஏதாவது ஒரு 5க்கு நம்ம ஆப்போசிட் எழுதணும். அது வந்து அதுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வேர்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 5 சாய்ஸில் விட்டுலாம் 5 எழுதணும். இப்போது இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பேப்பரில் 5th கொஷின்னு 6th கொஷின் வருது. இது ரெண்டுமே பார்த்தா 5 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜோடே வாக்கிய, அதாவது மேட்ச் சென்டென்ஸ். அது பார்த்திங்கன்னா உங்கள் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 நம்ம வந்து மேட்ச் பண்ணிடணும் கரெக்டாக. அப்படி மேட்ச் பண்ணோம்னா நமக்கு 5 மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச்சு, சரி இதையும் பார்க்கலாம். அதாவது கினி பாஞ்ச்கா வாக்கியோமே பிரயோக் கீஜியே. அதாவது மேக் சென்டென்ஸ். நம்ம வேர்ட்ஸ் கொடுத்துருக்கான். இங்கே வந்து 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 வேர்ட்ஸில் 5 வேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அதாவது மேக் சென்டென்ஸ் பண்ணணும் அந்த வேர்டுக்கு. அப்படி பண்ணோம்னா நமக்கு 10 மார்க் கிடைக்கும். ஸோ ஒரு மேக் சென்டென்ஸ்க்கு 2 மார்க்கு, அது 10 மார்க் கிடைக்கும். ஓகே, இப்போ இதை மட்டும் வெரி இம்பார்ட்டண்ட்டு, அதாவது கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்க போகிறத மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, சரியாம்மா? இப்போது கினி பாஞ்ச் கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியேன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ், இது படி பார்க்கலாம். சந்தூக். ஒரு செகண்ட். சந்தூக் என்ன மீனிங் அது? பேட்டி. ஓகே, சந்தூக்னா பேட்டி, பேட்டினா பாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆதிஷ்பாஜி, பட்டாக்கே. ஓகே, ஆதிஷ்பாஜி அப்படின்னா என்னது? ஆதிஷ்பாஜினா அதாவது பட்டாசு. பட்டாசுன்றது தான் பட்டாக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டாசு தமிழில், அது பட்டாக்கே ஹிந்தியில். வாத்தாவரன், பர்யாவரன். கரெக்ட். வாத்தாவரன் அப்படின்னா என்ன? வாத்தாவரன் பர்யாவரன்னா என்விரான்மெண்ட். ஸோ வாத்தாவரன் அப்படின்னா பர்யாவரன், அது மீனிங். நெக்ஸ்ட்டு பரிவர்த்தன், பத்லாவ். பரிவர்த்தன் அப்படின்னா என்னது? பரிவர்த்தனா ஒரு சேஞ்ச், அதுதான் பதலாவ். அதாவது நான் சொல்கிறேன், நம்ம தமிழில் கூட யூஸ் பண்ணுவோம், பதலி ஆயிடுச்சு அப்படின்றோம்ல. பதல் கயா, ஆத்மி வந்து இப்போ இவன் மாறிட்டான்றது பதல் கயான்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் கூட பதலி ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ பதலாவ் அப்படின்னா பதல் ஜானா அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகிறது, அதான் பரிவர்த்தன். சரி, அடுத்தது பிரதிபிம்பு. அதுக்கு என்னது? பிரதிபிம்பு பிரதிச்சாயா. அதாவது பிரதிபிம்பு பிரதிச்சாயா நம்ம இமேஜ், அதாவது பிரதிச்சாயா. இந்த இடத்துல சாயா வருது, அதாவது 2வது சா வருது. ஃபஸ்ட் சா வந்துன்னா அது வந்து டீன் ஆகிடும். இது வந்து பிரதி சாயா இல்லையா? அதாவது நம்ம பிரதிச்சாயன்னா நம்மளோட நிழல், ஷேடோ. ஆஜாதி, ஸ்வதந்திரதா. வெரி குட். ஆஜாதின்னா என்ன? ஆஜாதினா ஃப்ரீடம், அதாவது ஸ்வதந்திரதா திவஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது இண்டிபெண்டன்ட் டே. சரி, நெக்ஸ்ட்டு தும், பூஞ்ச். தும், அதாவது தும்னா என்னென்னா பூஞ்ச்னா வால். அதாவது பூஞ்ச்னா என்னது? வால், அதாவது டெய்ல். ஹாத்திகா பூஞ்ச் அப்படின்றாங்கல்ல, பில்லிகா பூஞ்ச், குத்தாக்கா பூஞ்ச், அது. அடுத்தது துவனி, ஆவாஜ். ரைட்டு. துவனி அப்படின்னா என்ன? அதாவது ஆவாஜ், சத்தம், சவுண்டு. அதாவது துவனி, இவனோட துவனி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குரல் சரியில்லை. அப்போது துவனின்னா ஆவாஜ், அதாவது சத்தம். சர்வோத்தம், சப்சே உத்தம், சர்வோச்ச. சரிட்டு. இப்போ சர்வோத்தம்னா அதாவது எல்லாத்துலேயும் மிக சிறந்த, அதாவது சப்சே உத்தம், எல்லாத்த விடவும் சிறந்தது, அல்லது சர்வோச்ச அப்படின்னா எல்லாத்த விடவும் நல்ல உச்சமாக இருக்கிறது. சிக்ஷக், அத்தியாபக். சிக்ஷக் அப்படின்னா டீச்சர், அதாவது அத்தியாபக் டீச்சர். சிக்ஷக் அப்படின்னா அத்தியாபக் அப்படின்னா டீச்சர், அத்தியாபக். பேலா, சமய. பேலா அப்படின்னா சமயன்னா டைம், டைம். பேலா சமய. விஸ்ரம், ஆராம். விஸ்ரம்னா ஆராம், ரெஸ்ட். அதாவது விஸ்ரம் அப்படின்னா என்னது?
அதாவது சதான் விஸ்ராம் அப்படின்னு சொல்கிறேன்ல, தயார் ஓய்வு. அப்போ விஸ்ராம் அப்படின்னா ஆறாம், அதாவது ஓய்வு. கல்யாண் பலாயி. கல்யாண் அப்படின்னா என்னது? கல்யாண் இஸ் கல்யாண் ஓஜாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது வெல்ஃபேர். அதாவது கல்யாணம்னது வெல்ஃபேர். பலாய் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல, பலாய். பிரயாஸ் பிரயத்ன. அப்போ பிரயாஸ் அப்படின்னா அதாவது முயற்சி. பிரயாஸ் அப்படின்றது என்னென்னா முயற்சி, பிரயத்ன. பக்வாடா பாக்ஷிக். பக்குவாடா அப்படின்னா பாக்ஷிக், அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை, ஃபோர்ட் நைட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட் நைட்லி அப்படின்னா பேப்பர் வந்து சில மாதத்துக்கு 2 வருதுல்ல, அப்போ ஃபோர்ட் நைட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது பக்வாடா, அதாவது வந்து பாக்ஷிக். சப்தாஹ் ஹஃப்தா. கரெக்ட். சப்தாஹ் அப்படின்னா வீக் அப்படின்னு அர்த்தம், வாரம். அதை வந்து ஹஃப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஃப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்தாஹுன்னு சொல்லுவாங்க. அது ஹஃப்தா ஹாத்திக்கு வர ஹா வரணும். பஹுதேரா ஜாதா. பஹுதேரா அப்படின்னா ஜாதா, அதிகமான. ஜாதா பஹுதேரா அப்படின்னா ஜாதா, அதிகமான. தாரா பஹாவ். கரெக்ட். தாரா, நம்ம ஃபார்ச்சூன் ஆயில் இருக்குல்ல, அதே மாதிரி தாரான்னு கூட ஒரு ஆயில் இருக்குது, எண்ணெய். தாரான்னா ஆக்சுவலாக என்ன? தாரா அப்படின்னா அதாவது பஹாவ், அதாவது நதிக்கா பஹாவ், அதாவது அந்த வீச்சு, அந்த என்ன சொல்கிறது, பாய்ஞ்சு ஓடுது இல்லையா, அதை தான் நதிக்கா பிரபாவ், அது வந்து பிரவாகம், அதாவது வந்து பஹாவ் அப்படின்வாங்க. அதை தான் தாரா, அதாவது அந்த நதியோட அந்த ஃப்ளோ. ஆக்ஞா, ஆதேஷ், ஹுக்கும். ரெண்டு எழுதிக்கலாம். ஆதேஷ்னாலும் ஹுக்கும்னாலும் அதான் ஆக்ஞா தான், அதாவது ஆர்டர். ஆப்கா ஆக்ஞாகாரி, யூஎஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதுகிறோம்ல. ஆக்ஞா அப்படின்னா அதாவது ஹுக்கும், அல்லது என்ன சொல்கிறது, ஆதேஷ்னு. என்னோடய ஸ்டூடெண்ட் பேர் கூட ஆதேஷ். ரஜத் சாந்தி. ரைட்டு. ரஜக் பதக் சொல்கிறோம்ல, சோனா சொல்லுவாங்க, சாந்தி அப்படின்வாங்க. சாந்தி அப்படின்னா சில்வரு, அதை வந்து ரஜத் மெடல் வாங்கிட்டான்னா ரஜத் பதக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும், சில்வர் மெடலை. அவள் சாந்திக்கா பதக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ரஜத் அப்படின்றது சில்வர். பேஹத் அசீம். பேஹத் அப்படின்னா மிகவும் அதிகமான அன்பு. பேஹத் பியார் கர்த்தேன்னா அதை வந்து அசீம் அப்படின்வாங்க. அசீம் அம்லா, கிரிக்கெட்டர், சவுத் இந்தியன், ஞாபகம் வச்சுங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர். ஓகே, அசீம் அம்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீங்கள் எழுதுறீங்க. அப்போ பேஹத் பியார். அசீம் அப்படின்னா சர்வசிரேஷ்ட, சிறந்தன்னு அர்த்தம். சராஹனிய. பிரசம்சனீய அப்படின்னா பிரசம்சனீய அப்படின்னா ப்ரைஸ், புகழத்தக்க. சராஹனியன்னா புகழத்தக்க, பாராட்டத்தக்க, அந்த மாதிரி சொல்லணும். யோத்தா, அக்பர் யோத்தா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. யோத்தா அப்படின்னா ஒரு வீரர். அப்படின்னா வீர், ஹிந்தியில் வீர். நம்ம வீரன் அப்படின்றோம், வீர் அப்படின்வாங்க. விசார் சொல்கிறோம்ல, நம்ம இப்போ வந்து விசார் கர்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது திங்க். விசார்னா திங்க், சோச்னா கிசி मतलब கிசி சோச் में लग जाना, சோச்னா அப்படின்வாங்க. அதாவது விசார் விமர்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது திங்கிங், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறது. பிரசித்தி. வெரி குட். அப்போ கியாத்தி அப்படின்னா என்னது? கீர்த்தி, ஃபேம், அதாவது பிரசித்தி. இது மாதிரி எழுதலாம். இந்த பிரசித்த அப்படின்னு சொல்ல, பிரசித்தமான தமிழில் யூஸ் பண்ணுறது தான் கீர்த்திவாசன் பேர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேர்டெலாம் வந்து நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டு. ஸோ இது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் அதெல்லாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கியாத்தி அப்படின்றது பிரசித்த, இல்லை கீர்த்தி அப்படின்றத நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு 25 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். மீனிங் இதில் தான் வரும் நமக்கு. அதாவது 10ல் 5 எழுதணும். ஸோ 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கினி 5 का विलोम शब्द लिखिए. அதாவது ஏதாச்சும் ஒரு 5 ஆப்போசிட் எழுதணும். சொல்லுமா. உட்னா, பைட்னா. இது நான் கிளாஸ்லேயே அடிக்கடி பசங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். உட்னா, பைட்டோ, உட்டோ, பைட்டோ, हाथ ऊपर हाथ नीचे, हाथ आगे हाथ पीछे, खड़ा हो जा, बैठ जा. இதெல்லாம் வந்து
நம்ம ப்ராக்டிஸில் கொடுத்துட்டே இருப்பேன். हाथ आगे करो, हाथ पीछे करो, हैं आ जाओ मेरे पास आना, என்கிட்ட வா, चले जाओ, आओ जाओ, हैं खोलो बंद करो, खोलना ஓப்பன், பந்துனா க்ளோஸு, அந்தர் பாகர், இதெல்லாம் வந்து நான் கிளாஸில் அடிக்கடி அது ஆக்டிவிட்டியில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ இது அவங்களுக்கு புரியும். சோட்டா படா, லம்பா, சோட்டா, அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் சொல்லுமா. உட்னா பைட்னா. உட்னான்னா கடை ஜாவ் ஸ்டாண்டிங், பைட்னானா சிட் டவுன் உட்காரு. சோட்டா அப்படின்னா சின்னது, படானா பெருசு. பாஹர் அந்தர். பாஹர் அப்படின்னா அவுட்டு, அந்தர்னா இன்னு. தக்ஷின் உத்தர். தக்ஷின்னா சவுத்து, உத்தர்னா நார்த்து. பிரதம் அந்திம். அப்போ பிரதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு. பிரதம மந்திரின்னு சொல்கிறோம் இல்லையா. பிரதம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அந்திம் அப்படின்னா கடைசி. இது சொல்லலாம் அந்திம் பரீட்சா, ஆனுவல் எக்ஸாமில் அந்திம் பரீட்சா. சரி. சாக்கார் நிராகார். சாக்கார் அப்படின்னா என்ன? சாக்கார்னா உருவம் உடையது, நிராகார்னா உருவம் இல்லாததுன்னு அர்த்தம். கடவுளை நம்ம வந்து உருவத்தோடு கும்பிடுறோம், உருவம் இல்லாத வழிபாடெல்லாம் இருக்கு இல்லையா, அது சாக்கார், நிராகார். ஞானி அஞ்ஞானி. ஞானி அது ஞானி இல்லை, ஞானி அது ஞா கிடையாது, கியா, இக்யா அந்த சவுண்ட். ஞானி அக்ஞானி, அதாவது அறிவு சிறந்தவர், அறிவில்லாதவர். ஸ்வீகார் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது. அஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணாமல் ஓடுறது. துஷ்டதா சஜ்ஜனதா. துஷ்டதானா கெட்டவன், அதாவது ஒரு ரொம்ப துஷ்டனை கண்டா தூரம்னு சொல்கிறோம்ல. அப்போ தமிழில் சொல்கிறது தான் அந்த வேர்டு. துஷ்டதா அப்படின்னா ரொம்ப அதாவது கெட்டவங்க. அதாவது அதுக்கு வந்து சஜ்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஜ்ஜன்னா நல்லவங்க, நல்ல பண்பாளர்கள். லம்பா நாட்டா. லம்பானா பெருசு, நாட்டானா சின்னது. இப்போ ஒருத்தன் வந்து கத்து வந்து ஹைட் வந்து சின்னதாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அவனை வந்து என்ன சோட்டான்னு சொல்லுவாங்க, சோட்டு அப்படின்வாங்க. அதை நாட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது சோட்டான் தான் அர்த்தம். ஆக்சுவலாக சோட்டா தான் நாட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நாட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து லம்பாவுக்கு சோட்டா கூட எழுதிங்க, லம்பா சோட்டா அப்படி எழுதலாம். இங்கே நாட்டா கூட்டிருக்கு, அதுவும் எழுதலாம். சேம். பெய்மான். ஈமான்தார் அப்படின்னா ரொம்ப ஹானஸ்டின்னு அர்த்தம். பெய்மான் அப்படின்னா நேர்மை இல்லாமல் இருக்கிறது. தமிழ் இந்த பெய்மான் அப்படின்ற வேர்டு தமிழ் நம்ம பெமானின்னு யூஸ் பண்ணுறோம். அதாவது திரிபாய். ஆக்சுவலாக அந்த பெய்மான் அப்படின்றதும், பெய்மான் அப்படின்றது தான் பெமானின்னு சொல்கிறோம். அதை வந்து ஈமான்தார் பெய்மான் அப்படின்றோம். சரி. அவர் அடுத்தது பூர்ண அபூர்ண. பூர்ண அப்படி பூர்ணச்சந்திரன் சொல்கிற முழு நிலவு. பூர்ணன்னா முழுக்க இருக்குது, அபூர்ணன்னா வந்து முழுமையாக இல்லாமல் இருக்கிறது, அது அபூர்ண அப்படின்வாங்க. அதாவது ஃபுல்ஃபில் ஆகாத இருக்குது. அடுத்தது அசாதாரண. சாதாரண அப்படின்னா நார்மல், ஆர்டினரி. அசாதாரண் ரொம்ப, அதாவது அப்நார்மல் இல்லையா. அதாவது சாதாரணன்னா அசாதாரண். நிறைய வேர்டு நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில், அதாவது ப்ரிஃபிக்ஸில் வந்து போட்டாவே அது ஆப்போசிட்டாக மாறிடும், ஆப்போசிட்டாக வரும். அது நல்லா கவனிங்க. சஃபல்தா. சஃபல் அப்படின்னா வெற்றி, சஃபல் அப்படின்னா தோல்வி. போட்டாவே அது வந்து ஆப்போசிட் ஆகிடுது. சூரியோதய், சூரிய அஸ்து. நல்ல சவுண்டாக படிமா. சூரியோதயனா சூரிய உதயம், சூரிய அஸ்துனா அதாவது சன் செட்டு, அதாவது சூரிய அந்த அஸ்தமனம். அச்சா புரா. அச்சா நல்லது, புரா கெட்டது. சுக்கு சுகமானது, துக்குனா துக்கமானது. சுதந்திரத்தான ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இண்டிபெண்ட். பரதந்திரத்தானா ஸ்லேவரி, அடிமை. சுதந்திர பரதந்திர. அவசியக் அப்படின்னா அவசியமானது, நெசசிட்டி. அனாவசியக் அப்படின்னா அவசியம் இல்லாதது, அது அனாவசியக். ஏக்குன்னா ஒன்று, அநேக் அப்படின்னா அதிகம், மெனின்னு அர்த்தம். அதான் ஏகன் அநேகன் அப்படின்றோம்ல, அது ஏக்கு அநேக். ஜோம்படி மஹல். வெரி குட். ஜோம்படினா என்ன? ஜோம்படினா குடிசை, ஒரு ஹட்டு, அதாவது குடிசை வீட்டுக்கு ஹவுஸ் ஜோம்படி மாரி இருக்கேன். மஹல் அப்படின்னா தாஜ் மஹல் இல்லையா, அதாவது பேரடைஸ் மாதிரி பெரிய மாளிகை. விருத்தாவஸ்தானா ஓல்டேஜ். யுவாவஸ்தானா யங்ஸ்டர்ஸ், யங் ஏஜ். புராணி நை. வெரி குட். அது அந்த நயா புராணா மாதிரி தான் இதுவும். புராணி நை,
நயா புராணாவில் அதே தான் இது. ஓகே, இப்போ நம்ம இதையும் ஒரு 25 பார்த்துட்டோம். ஸோ இந்த 25ல் தான் நம்ம வரும். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 சேர்த்து பார்ப்போம். ஓகே, அது வந்து 25 தான் பார்த்தோம். இப்போ இது 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். ஆஷா ஜனக். ஆஷா ஜனக் அப்படின்னா ஆஷா நிராஷா. ஆஷானா ஆசைப்படுறது, நிராஷானா அதாவது நிராசை தமிழில் சொல்கிறோம். அதே தான் ஆசை. அதாவது நம்ம ஆசைன்றது ஆசை, நிராசைன்னா ஆசை இல்லாமல் போயிடுறது. அதான் ஆஷா ஜனக், நிராஷா ஜனக். சராஹனிய, நிந்தனிய. நான் ஏற்கனவே சொன்னேன், சராஹனிய அப்படின்னா ஃபேம், புகழ்றது சராஹனிய. நிந்தனியன்னா அதை நம்ம வந்து திட்டுறது, அதாவது நிந்தா பண்ணுறத கண்டெம்ட் அப்படின்னு பாரு. அதை நிந்தா கோர்ட் வந்து கண்டெம்ட் பண்ணுறோம்ல, கண்டெம்ட் அப்படின்றா. சராஹனியன்னா புகழ்ந்து பேசுறது, நிந்தனியன்னா கண்டெம்ட். சத்தமாக சொல்லுமா. ஜீத் அப்படின்னா வெற்றி சொல்கிறேன் இல்லை, அதாவது ஜீத்னா வெற்றி. ஹார் அப்படின்னா தோல்வி. சத்ய ஜீத் அப்படின்னு சொல்ல, பிரேம் ஜீத் பேர்லாம் வைக்கிறோம் பாருங்க, ஜீத் அப்படின்னு வைக்கிறோம்ல. அப்போ ஜீத் அப்படின்னா வெற்றி, ஹார்னா தோல்வி. அனுச்சித், உச்சித் கார்வாயின்னு சொல்லுவோம். உச்சித் அப்படின்னா என்னது, கரெக்ட் சரியான ஒரு செயலை செஞ்சோம்னா உச்சித் கார்வாயின்னு சொல்லுவாங்க. அனுச்சித்னா தவறான செயலை செய்கிறது அனுச்சித். உச்சித்னா கரெக்டான செயல், உச்சித் கார்வாயின்னு சொல்லுவாங்க. உற்சாகன்னு தமிழில் சொல்கிற அதே தான், உற்சாகம் அப்படின்றோம்ல, அதான் உற்சாக. நிருத்சாகம், நீ போட்டாலும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ போட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். அந்த வேர்டு வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்து நீயை சேர்த்துனா இப்போ உற்சாக நிருத்சாகம், அது வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்வாதீனதா, பராதீனதா, இது ஏற்கனவே நம்ம பார்த்து தான். ஸ்வாதீனம் அப்படின்னா, ஸ்வாதீனதா அப்படின்னா சுதந்திரம், பராதீனத்தானா அடிமைத்தனம். அது வந்து அதாவது ஸ்லேவரி, அடிமைத்தனம். பராதீன் அப்படின்னுவாங்க. ஸ்வாதீனதா திவஸ், அதான் சுதந்திரதா திவஸ், அதான் ஸ்வாதீனதா சுதந்திரதா, எல்லாமே இண்டிபெண்ட்டு, ஃப்ரீடம், அந்த மாதிரி விஷயம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜோடே பனாயி மேட்ச். இந்த மேட்ச்லேயே நம்ம வந்து ஒரு 25, அதாவது எல்லா லெசன்லும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்ந்து 25 இங்கே டேரெக்டாக கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வரும்பொழுது நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து உங்களுக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். இதுக்கு எது மேட்ச் ஆகுன்றது உங்களுக்கு படிச்சிங்கனாவே, லெசன் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து 10 மார்க் இருக்குது. 5 எழுதணும்ல. गांधी के बच्चों के साथ हंसने बोलने से बड़ा आनंद आता है. இப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது தெரியும், காந்திஜி பச்சோ கே சாத். இப்போ காந்திஜி குழந்தைங்க கிட்ட அப்படின்னு முடியுது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதாவது ஹஸ்னே போல், அந்த பச்சோ கே சாத் என்ன பண்ணுவார் அவர், ஹஸ்னே போல்னேமே பட ஆனந்த் ஆத்தா. அவங்க கூட குழந்தைங்க கூட சிரிச்சிட்டு இருந்தால் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஆப் குர்தா கியோ நஹி பஹன்தி. ஆப் குர்தா, நீங்கள் ஏன் ஷர்ட் போடல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதான் ஆன்சர். இப்போ நான் ஆப் குர்தான்னா நீங்கள் ஏன் ஷர்ட்டு அப்போ போடல அப்படின்றது தான் அதுக்கு வந்து மேட்சாக இருக்க முடியும். அப்போ கியோ நஹி பஹன்தே, ஏன் போட மாட்டேறீங்க, அதான். பாலக் கே முஹ் சே கோயி ஷப்த் ந நிக்கலா. சரி, அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு, அப்போ காந்தி என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் ஒருத்தர் மட்டும் இல்லைப்பா, எனக்கு வந்து ஒரு 30 கோடி பேர் இருக்குது இந்தியாவில் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னோடய பாய் பஹன் தான். அவங்களும் துணி இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் துணி இல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கெல்லாம் நீ துணி கொடுத்தீங்கன்னா நானும் துணி போடுவேன்றார். அப்போது அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பையன் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வருவேன் துணின்னும் போது எப்படி வாங்கிட்டு வர முடியும்? அப்போது பாலக்கே மூசே, அவன் வாயிலேருந்து கோய் சப்தனை நிற்கலாம், எந்த வார்த்தையும் வெளியில் வரல. ஏன்னா 30 கோடி பேருக்கு எப்படி அவன் ஸ்டிச் பண்ணி தர முடியும்? அப்போ அதாவது பாலக்கே மூசே அப்படின்னா அவன் வாயிலேருந்து கோய் சப்தனை நிற்கலான்னா வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வரல. பாரத் பகுபாஷி தேசம். இந்தியா அப்படின்னு என்ன, ஆக்சுவலாக இந்தியானா என்ன சொல்லுவோம், இந்தியா பாரத் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம், அதில் வந்து நிறைய வேரியஸ் கல்ச்சர் இருக்குது, வேரியஸ் லாங்குவேஜ் தெரிஞ்ச பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பகுபாஷி அப்படின்னா மல்டி லாங்குவேஜ் நேஷன். அது பகுபாஷி தேஸ். பாரத்னா அது வந்து அங்கே வந்து விபின்ன பாஷா இருக்குது, விபின்ன கல்ச்சர் இருக்குது அப்படின்ட்டு வரும். ஆந்திர ஷாக்கா ஸ்ரவந்தி. ஓகே, இப்போ ஆந்திர ஷாக்கா, இப்போ ஒவ்வொரு ஷாக்காலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதாவது தக்ஷின் இந்திய பிரச்சார சபா இருக்குல்ல, இங்கே அதோட நிறைய பிரான்ச்சஸ்ஸு ஒவ்வொரு சவுத் இந்தியன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அது அங்கே அவங்கவுங்க என்ன பண்ணால் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆந்திர ஷாக்கா வந்து இது பப்ளிஷ் பண்ணுது என்ன இந்த மாதிரி ஸ்ரவந்தி. ஓகேவா, ஸ்ரவந்தின்ற புக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கேட்பாங்க. அது நம்ம ஒரு முறை பார்த்தோம், லெசன் பார்க்கும்போது புரியும்.
व्यापारी संदूक के साथ राजा के दफ्तर में आया. சரி, ஒரு வியாபாரி அவன் என்ன எடுத்து வந்தான்? பெட்டி எடுத்து வந்தான். அது என்ன, அது உள்ள என்ன இருந்தது? ஆதிஷ்பாஜ் இருந்தது. நம்ம பசங்களுக்கு கதை சொல்லியிருக்கோம் நம்ம, அவங்களுக்கு புரியும். ஸோ இது இப்போ படித்தாவே சந்துக்கே சாத்து என்ன, எங்கே வந்தான்? அவன் சபைக்கு தான் வந்திருப்பான். ஸோ அப்போ என்னது? ராஜாக்கே தர்பார்மே ஆயா, தர்பார்மே ஆயா, தஃப்தர்மே ஆயா, எல்லாம் ஒன்று தான். ஆஃபீஸில் வர்றது இப்போ ஆஃபீஸ் ஆகிடுச்சு, அப்போ வந்து அரசவையாக இருந்தது. रात भर दोनों ने संदूक की रखवाली. சரி, அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அந்த பெட்டி வச்சுட்டு ராத் பர் சந்துக் லேக்கருக்கு அந்த பெட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்க? ரக்வாலி கியா, அதை வந்து பத்திரமா பார்த்துக்கினாங்க. அதுக்கு வந்து காவல் இருந்திருக்காங்க. व्यापारी मायूस हुआ क्योंकि गोनुजा ने रहस्य बता दिया. ரைட், வெரி குட். அதாவது ஆக்சுவலி வியாபாரி வந்து அதாவது என்ன சொல்கிறது, மாயூஸ் ஓகேயா கியோங்கி, அவன் வந்து ரொம்ப இதாகிட்டான், என்ன சொல்கிறது, அதாவது ஃபெட்டப் ஆகிட்டான். ஏன் மாயூஸ் ஆகிட்டான், ஏன் ஃபெட்டப் ஆனான் அப்படின்னா, அதாவது இவன் வந்து இந்த கோன் பூஜா இருக்கான்ல, அவன் வந்து கரெக்டாக சொல்லிட்டான் இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது, பெட்டி உள்ள என்ன இருக்குன்றது தான் சேலஞ்சு. அதை அவன் சொல்லிட்டான், இது உள்ள பட்டாசு தான் இருக்குதுன்னு. அதனால அவன் கொஞ்சம் ஃபெட்டப் மாயூஸ் ஆகிட்டான். सफेद शुद्धता और शांति. வெரி குட். இப்போ சஃபேதுன்னாவே உங்களுக்கு புரியுது என்னது? சுத்தத்தா ஒரு शांति का பிரதீக். வெரி குட். இப்போது சஃபேதுன்னு போது நமக்கு புரியுது, இது வந்து அந்த ட்ரை கலர், அதாவது திரங்காவை பற்றிய கொஷின் அப்படின்னு புரியுது. அப்போ சஃபேத் ரங்கு எதை குறிக்குது, ஹரா ரங்கு எதை குறிக்குது, அந்த கேசரியா ரங்கு எதை குறிக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ அதில் வந்து இந்த வெண்மை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, சுத்தத்தா ஒரு சாந்திக்கா பிரதீக், பீஸ், அப்புறம் க்ளீன்லினஸ், அதை தான் குறிக்குது. அப்போ சுத்தத்தா க்ளீன்லினஸ், அவர் சாந்தி அந்த இது பீஸு அந்த அமைதி அதை குறிக்குது. 22 जुलाई 1947 को वैधानिक मान्यता दी गई. வெரி குட். இப்போது 22 ஜூலை 1947 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டேட் நமக்கு தெரிஞ்ச படிச்சிருந்தால் புரிஞ்சுக்கணும். அதாவது வைதானிக்னா என்னென்னா மானியத்தா தீகைன்னு இருக்குது. அதாவது சட்டப்பூர்வமாக வந்து அதுக்கு அப்ரூவல் கிடச்சிது. அதாவது நம்மளோட அந்த குடி இருக்குல்ல திரங்காவுக்கு வந்து சட்டபூர்வமான அப்ரூவல் எப்போ கிடச்சதுன்னா 22 ஜூலை 1947க்கு அதுதான் ப்ராப்பராக அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் நமக்கு கொடி அப்படின்ட்டா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாரத் கே 11वें राष्ट्रपति. 11 தெரியல உங்களுக்கு? 10 12 11 10 11 சாரி 10 11 12. அப்போது 11னா 11. அப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எத்தனாவது பிரசிடென்ட்டு? 11th பிரசிடென்ட். அது 11ன்றது தான் 11 அப்படின்னு வருது. 11th பிரசிடென்ட். वे प्रतिदिन 18 घंटे काम करते थे. 18 ஏன் சொல்கிறேன் நீங்கள்? 18 கண்டேன்னு சொல்ல. 18 அப்படின்றது 18. அதாவது 18 கண்ட் பிரதிதின்னா ஒவ்வொரு நாளும் ரோஜ் டெய்லி அவர் வந்து 18 மணி நேரம் வந்து வேலை செஞ்சார். ஸோ நீங்கள் அந்த ஏபிஜே அப்துல் கலாம் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை மேட்ச் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே மேட்ச் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும். इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया. வெரி குட். அப்போ ஈஸ்ரோவில் இவர் என்ன பண்ணார்? ஏபிஜே அப்துல் கலாம். ஈஸ்ரோன்னா என்னது? ஆக்சுவலாக ஈஸ்ரோனா என்னது? இந்தியன் ஸ்பேஸு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லையா, ஈஸ்ரோ. அதில் இவர் என்ன பண்ணார்னா ராக்கெட் இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் படித்தார். ஸோ அதுதான் மேட்ச். राहुल अपनी माँ के अंक में सुख की नींद सो रहा है. ராகுல் என்ன பண்ணுறான்? ராகுல் யார் ஆக்சுவலாக? இது சித்தார்த்தா லெசன் இது இருக்குல்ல லெசன், கௌதம புத்தர் லெசன் ஒன்று வருது சித்தார்த்தா, அதில் தான் இது வரும். அப்போ வந்து ராகுல் வந்து அப்போ நீ மாக்கே அதாவது அங்குமே அதாவது சுக்கி நீந்து சோரையத்து. ஆக்சுவலாக இவர் கௌதம புத்தர் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் வந்து அவங்க அம்மா யசோதாவோட மடியில் படுத்து சுக்குக்கு நீந்து சோறாத்தா, அது குழந்தை, அதனால தூங்கிட்டு இருந்தார். मैं भिक्षुक हूँ, तुम ही से पहली भिक्षा मांगता हूँ. கரெக்ட். அப்போ என்ன சொல்கிற புத்தர் என்ன சொல்கிறாரு? இப்போ வீட்டை விட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நான் வந்து இப்போ பிக்ஷுக், நான் ஒரு பிச்சைக்காரன், ஐ எம் ஏ பெக்கர் அப்படின்றார். அதாவது மை துமி சே பஹலி பிக்ஷா மாங்கிட்டான், அதான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 14 நவம்பர் பால் திவஸ். 14 நம்பர் என்னது? அது 14 டிசம்பர் 14 நவம்பர் என்னது? அது பால் திவஸ், அதாவது சில்ட்ரன்ஸ் டே.
சில்ட்ரன்ஸ் டேன்றது என்ன, யார் இது, யாரோட பிறந்த நாள் இது சொல்லுமா? யாரோட பிறந்த நாள் நம்ம சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம், பால் திவஸ்ன்னு கொண்டாடுறோம்ல, யாரோடது? நேரு, ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் தான் நம்ம வந்து 14 நவம்பர் நம்ம வந்து என்ன கொண்டாடுறோம், சில்ட்ரன்ஸ் டே பால் திவஸ் கொண்டாடுறோம். புரியுதாம்மா? அடுத்தது प्रतियोगिता का आयोजन किया जाता है. பிரத்யோகிதானா என்னன்னா ஒரு காம்படிஷன். அதாவது இப்போ வந்து நம்ம நேற்றாலாம் பிறந்த நாள் மற்ற அந்த மாதிரி நாட்களில் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஆயோஜன் அதாவது ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதான் ஆயோஜன் கியா ஜாத்தா है. அதாவது பிரத்யோகிதா கா ஆயோஜன் கியா ஜாத்தா है அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். हिंदी सप्ताह मनाया जाता है. கரெக்ட். ஹிந்தி டே, அது ஹிந்தி வீக் வந்து கொண்டாடுறோம். அதாவது ஹிந்தி சப்தாகன்னு ஹிந்தி வாரம் கொண்டாடுறோம். மனாயா ஜாத்தா है. उसने श्रीमान पड़ोसी की तब से मृत प्राय हो गई. அதாவது உஸ்னே ஸ்ரீமான் படோசி की इच्छा का हाल सुना. அதாவது ஸ்ரீமான் படோசி की हाल सुना तब से அதாவது मृत्यु प्राय ही हो गई. இது उसने श्रीमान पड़ोसी की इच्छा का हाल सुना तब से मृत्यु प्राय हो गई. ஓகே, படோசி கா ஹால் அப்படின்னா என்னது, நெய்பரோட ஹால். புரியுதாம்மா? ஸ்ரீமான் படோசிக்கு இச்சா கா ஹால் அப்படின்னா அந்த படோசிக்கு அந்த யார் அந்த நெய்பரோட அந்த அவனோட ஆசையோட ஹால் என்ன கண்டிஷன்னு கேட்கும்பொழுது தப்ஸே வந்து மிருத்து பிராய் ஹோகை, அதுலேருந்து அவருக்கு என்னது மிருத்யு அப்படின்னா என்னது, மிருத்யுன்னா இறந்து போகிறது, மிருத்து. विधवा पास पड़ोस में कहीं जाकर रहने लगी. ஓகே சரி. இந்த விதவா அதாவது ஆக்சுவலாக இந்த 19th வரைக்கும் போதுமா, இது வரைக்கும் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம இதோட எடுத்துருவோம். ஓகேவா? இது வரைக்கும் தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, அது வந்து 50% போர்ஷன் தானே வரும். ஸோ இதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 18 பார்த்தோன்னா இதுலேருந்து 5 வந்துடும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து கினி 5 का वाक्यों में प्रयोग कीजिए, அதாவது மேக் சென்டென்ஸ். கினி 5 का वाक्यों में प्रयोग कीजिए அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து 10 வேர்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது 5 எழுதணும், உங்களுக்கு வந்து அதுக்கு எவ்வளோ மார்க் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 12 தான் பார்க்க போகிறோம், எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு 50% போர்ஷன் தான் வரப்போகுது. ஸோ நம்ம 12 பார்த்தோம்னா இதில் 5 ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வேர்டு என்னது? ஆனந்த். ஆனந்த் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக ஆனந்த் அப்படின்னா ஆனந்தம், தமிழில் ஹாப்பி. ஆனந்த் அப்படின்னா ஹாப்பி. அதாவது நம்ம வந்து சென்டென்ஸ் படி माँ को देखकर बच्चे को आनंद आता है. माँ को देखकर बच्चे को आनंद आता है. அதாவது அம்மாவை பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து ஆனந்தமாக இருக்குது. ஓகேவா? அதாவது ஆனந்த் அப்படின்ற வேர்டு கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நம்ம சென்டென்ஸ் பண்ணோம். माँ को देखने से बच्चों को आनंद आता है, ஆனந்த் மில்தா है. माँ को देखने से அம்மாவை பார்க்கும்போது குழந்தைக்கு சந்தோஷமாயிடுது அப்படின்னு அர்த்தம். घूर कर देखना. घूर कर देखना அப்படி உத்து பார்க்குறது. கூர்னா அப்படின்னு சொல்கிறோம்ல, கூர்கர் தேக்கினான்னா உத்து பார்க்குறது, ஒரு கண்ணை உருட்டி பார்க்குறது. सुंदर वस्तुओं को हम घूर कर देखते हैं. சுந்தர் வஸ்து, ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப அழகாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம கூர்கர் தேக்தேன், அதை நம்ம உத்து பார்ப்போம். அப்போ சுந்தர் வஸ்து அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. उसको ऐसे वस्तु को हम जो है घूर के देखते हैं. मनोभाव, हंसने का मनोभाव अच्छा है. மனோபாவ் அப்படின்னா நம்ம மனநிலை, அதாவது அந்த ஒரு என்ன சொல்கிறது மனோபாவம், அந்த மாதிரி மனோபாவம் அப்படின்றலாம் அது மனோபாவ். அது எப்படின்னா ஹஸ்னேக்கா மனோபாவம், ரொம்ப ஹசி குஷியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பினஸ். அந்த மாதிரி மனோபாவம் வந்து நல்லது. எப்பவுமே சொல்கிறேன்ல, அதாவது ஹஸ்தா ஆத்மியும் ஹஸ்தா रहता हमेशा, जो रोने वाला है वो हमेशा रोते रहता है. யார் சிரிக்கிறானோ அவன் சிரிச்சிட்டே இருப்பான், யார் அழுகுறானோ அழுமூஞ்சி அழுத்தே இருப்பான், ரோத்தே ராம் ஹஸ்தே ராம். கிளாஸில் நான் பசங்களை நிறைய வெறுப்பேற்றிருப்பேன் அந்த மாதிரி சொல்லி. அதாவது ஹஸ்னேவாலா அதாவது மனோபாவ் அச்சா, எப்பவுமே சிரிச்சா மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. டீவ்னால நீவ் டால்னா ஃபண்டமெண்டல் பேசிக் நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். विनोबाजी ने भूदान यज्ञ की नींव डाली. அதாவது பூதான் அப்படின்னு சொல்லிட்டு, பூதான் அப்படின்னா பூமிதான், அதை வந்து வினோபாஜி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அதுக்காக நீவ் டாலானா அதுக்கு ஃபண்டமெண்டல் பேசிக் அவர் தான் போட்டார். आजीवन, गांधी जी आजीवन देश की सेवा करते रहे. அதாவது ஆஜீவன் அப்படின்னா என்டையர் லைஃப்னு அர்த்தம். ஜீவன் அப்படின்னா என்ன, வாழ்க்கை. ஆஜீவன்னா வாழ்க்கை முழுக்க. அப்போ காந்திஜி வந்து ஆஜீவன் தேஷ்கி
சேவா கர்த்தே ரஹே அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவர் வந்து தேஷ்கி சேவா கர்த்தே, அதாவது நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தார். भांति भांति भारत में भांति भांति के लोग रहते ஆக்சுவலி பாந்தி அப்படின்னா வேரியஸ்னு அர்த்தம், டிஃப்ரெண்ட், விதவிதமாக. இப்போ பாரத்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதாவது பகு பாஷி அப்படின்னு சொன்னோம்ல, நிறைய வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது, அவர் நிறைய வெரைட்டி ஆஃப் கல்ச்சர் இருக்குது. அப்போது நிறைய வெரைட்டி ஆஃப் பெஹனாவ், ட்ரெஸ்ஸிங் வந்து வெரைட்டியாக இருக்குது. ஸோ பாரத் மே பாந்தி பாந்திக்கே லோக் ரஹते हैं அப்படின்னா விதவிதமான மக்கள் இருக்காங்க. ஜரூரத் அப்படின்னா அவசியம் சொல்கிறோம்ல நம்ம, ஜரூரத் இதெல்லாம் அவசியமோ அது ஜரூரத் அப்படின்வாங்க. जग में जीने के लिए धन की जरूरत है. வாழ்க்கை வாழணும்னா நமக்கு காசு அவசியம் இல்லையா, பணம் அவசியம், செல்வம் அவசியம். அப்போது அதாவது ஜகுமே ஜீனே கேலியே, இந்த உலகத்தில் வாழணும்னா தன் கி ஜரூரத் है, பணம் அவசியம். अवाक सांप को देखकर लोग अवाक रह गए. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவாக் அப்படின்னா ஸ்பீச்லெஸ், அதாவது பேச முடியாமல் அப்படியே வாயடிச்சு போயிடுறதுக்கு அவாக் அப்படின்வாங்க. அப்போ அவாக் என்னென்னா சாம்கோ தேக்கர் லோக் அவாக் ஹோ ஜாத்தே, அவாக் ரஹ கயே, அதாவது பாம்பை பார்த்த உடனே லோக் ஜோ ஹே அவாக் ரஹ கயேன்னா ஸ்பீச்லெஸ் ஆகிட்டாங்க, பாம்பை பார்த்த உடனே பேச முடியல. அப்போது சாம்ப் அப்படின்னா பாம்பு, தேக்னா அப்படின்னா பார்க்கறது. சாம்கோ தேக்கர் जो है लोग जो है अवाक रह गए. पर्यावरण की शुद्धता की जरूरत है. இந்த நாரா இருக்குல்ல, இந்த ஸ்லோகன் வந்து இப்போ ரொம்ப காம்பெயின் நிறைய நடந்துகிட்டே இருக்குது, நீங்களே பார்த்துக்கலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வச்சதா சுத்ததா அப்படின்ற காம்பெயின், அதாவது க்ளீன்லினஸ்க்கு காம்பெயின் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ பரியாவரன்னா என்விரான்மெண்ட், அது வந்து கி சுத்தத்தா ஜரூரத்தை, இந்த ஜரூரத்துன்னு கூட ஏற்கனவே வேர்டு வந்துருக்குல்ல, அதுக்கு இந்த கூட எழுதலாம். அதாவது பரியாவரன் கி சுத்தத்தா ஜரூரத்தை, பரியாவரன் கி சுத்தத்தா கி ஜரூரத்தை, அதாவது வாதாவரன் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம க்ளீன்லினஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். बलिदान हमें मातृभूमि के लिए बलिदान देना है. பலிதான் அப்படின்னா நம்ம தியாகம் பண்ணுறது, அதாவது நம்மளையே நம்ம பலி கொடுக்குறோம்ல. பலி அப்படின்னா என்ன, பலின்றது தமிழ் தெரியல, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண நம்மளையே நம்ம பலிதான் பண்ணுறது. அப்போ மாத்ருபூமி, அதாவது தாய் நாட்டுக்காக நாம் மாத்ருபூமிக்கு लिए பலிதான் தேனா है, அதாவது நம்ம தாய் நாட்டுக்காக நம்ம வந்து நம்மளை தியாகம் பண்ணணும். சரி, அடுத்தது साधारण कलाम का परिवार साधारण परिवार है. சாதாரண அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரணம்னா ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது, சாதாரண ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கலாமோட ஃபேமிலி அப்துல் கலாம் லெசன் வருது இல்லையா, அதையும் ஞாபகம் வச்சுங்க. கலாம் கா பரிவார், அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சாதாரண பரிவார், ரொம்ப சிம்பிளான பரிவார். शुरुआत करना. अब तमिलनाडु के लोग हिंदी सीखने की शुरुआत कर रहे हैं. शुरुआत करना ஸ்டார்ட் பண்ணுறது, ஷுரு கர்னா அப்படின்னா ஆரம்பிக்கிறது, ஷுருவாத் கர்னா இதோட முடியுது இல்லை. ஓகே, இதில் தான் நமக்கு வந்து எனி 5 வரும். அப்போது शुरुआत करना அப்படின்னா अब तमिलनाडु में लोग जो है हिंदी सीखने की शुरुआत कर रहे हैं. अब तमिलनाडु में लोग हिंदी सीखने की शुरुआत कर रहे हैं அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து மக்கள் எல்லாம் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஷுருவாத் அப்படின்னா வந்து ஆரம்பிக்கிறது, ஷுரு கர்னா அப்படின்னு சொல்ல, ஷுரு கர் அப்படின்னு ஆரம்பி அப்படின்னு அர்த்தம். கத்தம் கர் அப்படின்னா கஹானி கத்தம் கர் அப்படின்னா கதையை முடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம இன்னும் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம இந்த லெசனை இங்கே முடிக்கிறோம். ஓகே, see you in the next class.